ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னுட்டு நம்பிக்கையோடு இன்றைக்கான விலாக் பார்க்க போயிடலாங்களா? அம்மா தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா வந்த அன்னைக்கு எண்ணெய்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுவும் எங்கள் அம்மா வரும்போது எப்பயுமே எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் தான் வாங்கிட்டு வருவாங்க. இந்த டைம் ரொம்ப அதிகமாகவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா, 90s கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம்ல ஸ்நாக்ஸ். அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்நாக்ஸே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் தோட்டத்தில் வந்திருந்த காய்கறி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி நைட் என்ன சமைச்சோம், நாங்கள்லாம் எப்படி பேசிக்கிட்டே உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்றத தான் இன்றைக்கான வ்ளாகில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஐட்டமை ரோஹித் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். ஆன்லைனில் பார்த்தேன், ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது தெரியல. குழந்தைங்க யூஸ் பண்ணுறது கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கணுமே அப்படின்றதுக்காக வாங்காமல் இருந்தேன். லாஸ்ட்டில் பார்த்தா எங்கள் அம்மா ஒரு 10-15 கடை ஏறி இறங்கி எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃபைனலாக. ரோஹித் இப்போ தான் தூங்கி எழுந்தான். இல்லைன்னா நல்லா ஜாலியாக விளையாடுற பையன்தான். தூக்க கலக்கத்தில் இருக்கான், அதனால் டல்லாக இருக்கான். அம்மா ரோஹித்துக்கு டிஷர்ட்டு சாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இது அம்மா வரும்போது வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸு. இவ்வளோ வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு டீ போட்டு கொடுக்கலன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு வந்தேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது எங்கள் அம்மா எதுவுமே வாங்கிட்டு வரலனாலும் இதெல்லாம் நார்மலாக போட்டு கொடுத்துருவேன். இப்போ கடையை விரிப்பாங்க பாருங்கள் எங்கள் அம்மா. என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, யார் யாருக்கு எந்தெந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இது தட்டில் வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் என் ஐட்டம்ஸ், இதெல்லாம் யாரும் தொடக்கூடாது, அவள் மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு இந்த பிளேட்டில் வச்சுட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்களா, 90s கிட்ஸ் எல்லாம் நம்ம விரும்பி சாப்பிடுவோமே அந்த ஸ்நாக்ஸு. பார்த்தீங்களா, எனக்கு மட்டும் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் எனக்கும் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் விட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பேன். நெக்ஸ்ட்டு இது எங்கள் தோட்டத்தில் வந்த சேப்பங்கிழங்கு. பாருங்கள் எவ்வளோ கிழங்கு வந்திருக்கு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த தக்காளி எல்லாம் எங்கள் தோட்டத்தில் வந்த தக்காளின்னு நினச்சிக்காதீங்க. இது ரேட் கம்மியாக இருக்குன்னுட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க வரும்போது. இந்த பூசணிக்காய் எங்கள் தோட்டத்தில் வந்த பூசணிக்காய் தான். எவ்வளோ பெரிய பூசணிக்காய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ பூசணிக்காய் சீசன்ன்றதால மாதத்துக்கு 2-3 டைம் வந்தாங்கன்னா 2-3 டைமும் ஒரு பூசணிக்காய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அம்மா. இது மொச்சக்காய். மொச்சக்காவும் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னு மொச்சக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், வரும்போது இந்த மாதிரி வாங்கிட்டு வராதம்மான்னிட்டு. ஆனால் எங்கள் அம்மா கேட்கவே மாட்டாங்க, வரும்போதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. என் ஹஸ்பண்ட் பாருங்கள், இது கூட கடையில் தான் வாங்கினேன், இது கூட கடையில் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா தூக்கி காமிச்சிட்ருக்காரு. ரிமோட்டு ஓகே, என் பையனையும் தூக்கி காமிச்சிட்ருக்காரு. இப்போ வாங்க 90s கிட்ஸு ஸ்நாக்ஸு, அதுவும் என்னுடைய ஃபேவரட் ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாங்களா. இது இலந்தப்பழம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது இலந்தப்பழம். இந்த இலந்தப்பழம் இப்படி சாப்பிட்றத விட இந்த இலந்தப்பழம்லாம் காலி ஆகிட்ட பிறகு அந்த காலி கவரை பேக் சைடில் திருப்பிட்டு அந்த கவரையும் போட்டு மென்று சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது தேன் மிட்டாய், பர்பி. இது பர்பிலே வேர்க்கடலை பர்பி, இது மைசூர் பாக்கு. நெக்ஸ்ட்டு எள்ளு பர்பி பிடிக்கும். அதுக்கப்புறம் சோம்பப்படி, அதுக்கப்புறம் அல்வா. இதை தான் அல்வான்னு நினச்சி சின்ன வயசில் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஸ்நாக்ஸ். எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இன்னும் 1 ஹவருக்கு எழுந்துக்க மாட்டேன். இதெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணுறது தான் இப்போ என்னுடைய ஒரே டார்கெட்டாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக படுத்துட்ருக்காரு. அவர் என் ஸ்நாக்ஸில் கை வச்சார். என் ஸ்நாக்ஸை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சொன்னேன். சைலண்ட்டாக படுத்துட்டாரு. எங்கள் அம்மா வரும்போது மாங்காய் தொக்கு பண்ணியிருந்தாங்க, தக்காளி ரசம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நைட்டு டின்னர் என்ன சமைக்கிறேன்னா சப்பாத்தியும் மட்டன் கிரேவியும் தான் சமைச்சிட்ருக்கோம். எனக்கு மட்டன்லாம் அவ்வளோவா சமைக்க வராது. அம்மா தான் மட்டன்லாம் சமைச்சிட்ருக்காங்க. நான் சப்பாத்தியாவது செய்வோமே அப்படின்றதுக்காக சப்பாத்தி செஞ்சிட்ருக்கேன். எனக்கு வேலையிலேயே பிடிக்காத வேலை எதுன்னு கேட்டிங்கன்னா சமைக்கிற வேலை தான். அதுவும் சமைக்கிற வேலையிலேயே பிடிக்காத சமையல் எதுன்னு கேட்டிங்கன்னா சப்பாத்தி தான். ஏன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு தேய்ச்சி சுட்டு போப்பா இந்த சப்பாத்தியே வேணாம் எனக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடும் அந்த சப்பாத்தி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே.
எங்கள் அம்மா பாருங்கள் மட்டன் கிரேவி எவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது, சாப்பிட சூப்பராக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே கேட்குது. ஆனால் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து எங்கள் அம்மா நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே சூப்பராக சமைப்பாங்க. எனக்கு நான்வெஜ் எல்லாம் அந்த அளவுக்கு சமைக்க வராது. வெஜ்ஜாவது ஓகே, ஒரு 70% சமைப்பேன். ஆனால் வந்து நான்வெஜ் எல்லாம் சுத்தமாக சமைக்க வராது எனக்கு. பசங்க பசிக்குதுன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நானும் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சப்பாத்தி செஞ்சுட்டே இருந்தேன். அம்மா வந்து சாப்பிட எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் சமைச்சு முடிச்சோன்னா இந்த மாதிரி தான் குரூப்பாக உட்காந்து சாப்பிடுவோம். யார் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி சமைச்சு முடிச்சுட்டு குரூப்பாக உட்காந்து சாப்பிட்றீங்கன்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான விலாக் அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான விலாகில் மீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் லாங் வீடியோவில் வர பெஸ்ட்டு கமெண்ட் செலக்ட் பண்ணி வீடியோவுடைய எண்டில் வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதனால் வீடியோவை பார்க்குறவங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்து மேனகான்றவங்க வந்து சூப்பர் அக்கா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேனகா சிஸ்டர்.